எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். சித்தி முருகனின் பாதார விந்தங்களை பணிந்து இன்றைய 5வது நாளான நிகழ்ச்சியை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த மங்கள விளக்கேற்றுவதற்காக திருக்கைலாய கந்தப்பெரும்பரை திரிஜான சம்பந்தர் ஆதீனம் அருட்குருநாதர் ஸ்ரீமத் சிவாக்கர தேசிய சுவாமிகள் அவர்களையும், எமது சைவ மன்றத்தின் செயலாளர் திரு எண்குடன் அவர்களையும், திருமதி எண்குடன் அவர்களையும், இந்த நிகழ்ச்சிகளை எம்மோடு இணைந்து நடாத்தி கொண்டிருக்கும் சிவஞான பேரவையின் தலைவர் திரு அர்ச்சுனமணி ஐயா அவர்களையும் அவரது பாரியாரையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மங்கள விளக்கேற்றும் பொழுது இல்லக விளக்கு மற்றும் தேவாரம் திருவாசகங்களை பாடுவதற்காக நமது சித்தி முருகன் ஆலயத்தின் ஸ்தாபகரில் ஒருவராகிய திரு தனிக்குமார் ஐயா அவர்களையும் இந்த இல்லக விளக்கு மற்றும் தேவார புராணங்களை பாடுவதற்கு விரும்புகிறோம். இல்லக விளக்கது இருள் கடுப்பது, சொல்லக விளக்கது சோதியுள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி பிச்சையும், நமச்சிவாயவே நாணமின்றே தூமே, நமச்சிவாயவே நாணமின்றே தூமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே, நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும். உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன், நிலகுலாவிய நீர்மணிவேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம். இந்த சமய சொற்பொழிவுகளை சிவஞான பேரவையும் சித்திமுருகன் சைவ மன்றத்தினரும் சேர்ந்து நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். முதலாவதாக முருகன் அருளோடு திருக்கைலாய கந்தப்பெரும்பரை திருஞான சம்பந்தர் ஆதீனம் அருட்குருநாதர் ஸ்ரீமத் சிவாக்கர தேசிய சுவாமிகள் அவர்கள் இங்கு வந்து நமக்கு இந்த திருமுறைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அவரை வருக வருக என்று சித்தி முருகன் சார்பில் வரவேற்றுக் கொள்கிறோம். மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் ஏனைய அடியார்கள், மூத்த பெருமக்கள் மற்றும் பெற்றோர்கள், மாணவர்கள் எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்று இன்றைய நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிகள் கடந்த 4 நாட்களாக சித்தி முருகன் ஆலயத்தின் தமிழ் கல்விக்குழுவினரால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்று 5வது நாள், அதாவது இன்றைய இறுதி நாள் சொற்பொழிவுகள் நடைபெற இருக்கின்றன. நமது குருநாதர் ஸ்ரீமத் சிவாக்கர தேசிய சுவாமிகளை பற்றிய அறிமுகம்
கடந்த 4 நாட்களிலும் சொல்லியிருந்தோம். கூடுதலாக எல்லாரும் வந்திருப்பீர்கள், அவரை பற்றி தெரிந்திருக்கும். ஆனபடியால் மிகவும் சுருக்கமாக சொல்லிவிட்டு இந்த நிகழ்வுகளை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதாவது சிவாக்கார தேசிய சுவாமிகள் ஐயா அவர்கள் இந்த சித்திமுருகன் ஆலயத்துக்கு வந்தது இது முதல் தடவை அல்ல. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற சைவநெறி மகாநாட்டில், அதாவது உலக சைவ பேரவையும் சைவ மன்றமும் சித்திமுருகன் சைவ மன்றமும் இணைந்து நடாத்திய இந்த மாநாட்டில் வந்து பங்கு பெற்றிருந்தார். மீண்டும் 2018ஆம் ஆண்டும் வந்திருந்தார். இப்பொழுது 2026ஆம் ஆண்டு இங்கு வந்திருக்கின்றார். தொடர்ந்தும் இனி அடிக்கடி சிந்திக்க வருவார் என்ற நம்பிக்கையுடன் அவரை வாழ்த்தி இந்த நடத்தப்பட்டது. முக்கியமாக திருமுறை என்பது ஒரு வெறும் பக்தி பாடல் அல்ல, அது ஒரு வாழ்வியல் மார்க்கம். இந்த ஆன்மீக உரையை நிகழ்த்துவதற்காக சுவாமிகள் நம் வாழ்க்கையை இன்பமாகவும் அமைதியாகவும் மாற்றும் அர்த்தமுள்ள முறைகளையும் திருமுறையின் ஆழமான அர்த்தங்களையும் எங்களுக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்றார். சிவபக்தி வழியாக மன அமைதியை அடையும் வழிகள், திருமுறைகளில் மறைந்துள்ள வாழ்க்கை நெறிகள், தினசர வாழ்வில் திருமுறையை எப்படி பயன்படுத்தலாம் என்ற முறைகள் என்பனவற்றை மிகவும் விளக்கமாக எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அவரை வரவேற்று இப்பொழுது நமது சைவ மன்றத்தின் தலைவர் திரு பகிரதன் அவர்கள் ஒரு சிறப்பு உரையை வழங்க இருக்கின்றார். அதைத் தொடர்ந்து சுவாமிகளின் சைவ இது நடைபெறும். My humble offerings at the holy feet of our divine Lord Murugan, please speak through me. முருகப்பெருமானின் பொற்பாதங்களை வணங்கி தமிழ் புத்தாண்டை கொண்டாடும் விதமாக நமது வணக்கத்திற்குரிய அருட்குருநாதர் ஸ்ரீமத் சிவாக்கர தேசிய சுவாமிகள் எங்களுடன் கடந்த 4 நாட்களாக அருமையான சத் சங்கத்தில் ஒன்று கூடியது உண்மையிலேயே பெரும் பாக்கியமாகும். சுவாமியின் தெய்வீக அருளாலும் ஆழ்ந்த ஞானத்தாலும் செழுமை அடைந்து சிந்தனை, பக்தி மற்றும் அகமேம்பாட்டை நோக்கி நம்மை வழிநடத்திய இந்நிகழ்வு இந்த ஆண்டிற்கு ஒரு மங்களகரமான தொடக்கமாக அமைகின்றது. TSM நிர்வாக மன்றத்தின் சார்பாக வணக்கத்திற்குரிய சுவாமி, மதிப்பிற்குரிய பெரியோர்களே, சிவஞான தமிழ் பேரவை உறுப்பினர்களே, சகோதர சகோதரிகளே மற்றும் குழந்தைகளே, எல்லோருக்கும் வணக்கம். ஓம் சிவாய நம. எனது புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் நான் இந்த சிற்றுரையை தொடங்குகின்றேன். மங்களகரமான 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு நன்னாளில் முருகப்பெருமானின் எல்லையற்ற அருள் உங்கள் மீதும் உங்கள் அன்புக்குரியவர்கள் மீதும் பொழிந்து உங்கள் வாழ்க்கையை நிலையான மகிழ்ச்சி, நல்லிணக்கம் மற்றும் தெய்வீக பாதுகாப்பால் நிரப்பட்டும். இந்த புனிதமான தருணம் நம் ஒருவருக்குள்ளும் ஒரு ஆழமான ஆன்மீக மாற்றத்தை தூண்டட்டும். நாம் நமது அகங்காரத்தை அவரது புனித திருவடிகளில் சமர்ப்பிக்கும் போது அவர் நம்மை நீதி, ஞானம் மற்றும் அக அமைதியின் பாதையில் வழிநடத்தட்டும். அவரது வேல், தெய்வீக வேல், அனைத்து தடைகளையும் அறியாமையும் எதிர்மறை எண்ணங்களையும் அகற்றி நமது இதயங்களையும் தைரியம், தெளிவு மற்றும் கருணையால் ஒளிரச் செய்யட்டும். நமது எண்ணங்கள் தூய்மை அடையட்டும், நமது செயல்கள் உன்னதமாக அமையட்டும், மேலும் நமது பக்தி ஒவ்வொரு நாளும் வலுப்பெறட்டும். அவரது எல்லையற்ற ஆசீர்வாதங்களால் நமது குடும்பங்களில் ஒற்றுமையும் நமது சமூகங்களில் வலிமையும் வாழ்க்கையின் தெய்வீக நோக்கத்துடன் ஒரு ஆழமான தொடர்பையும் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த புத்தாண்டு காலத்தின் ஓட்டத்தை மட்டும் குறிக்காமல் நம்பிக்கையின் புதுப்பித்தலாகவும் ஆன்மாவின் மாற்றமாகவும் அவரது தெய்வீக வழிகாட்டுதலின் தர்ம பாதையில் நடப்பதற்கான ஒரு அர்ப்பணிப்பாகவும் அமையட்டும். இவ்வுலகில் பிறந்ததன் உண்மையான நோக்கத்தை நிறைவேற்ற நாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம். ஆன்மீக ரீதியாக வளர்வது,
தன்னலமின்றி சேவை செய்வது மற்றும் நமக்குள்ளே இருக்கும் முருக தெய்வீகத்தை உணர்த்துவது. உங்கள் அனைவருக்கும் ஆசி நிறைந்த செழிப்பான மற்றும் ஆன்மீக எழுச்சி தரும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி சுவாமி அருட்குருநாதர் ஸ்ரீமத் சிவாகர தேசிக சுவாமிகள் அவருடைய வாழ்வும் சேவையும் திருமுறையில் காலத்தால் அழியாத ஞானத்தை பரப்பி நட்பண்பு, பக்தி மற்றும் தமிழ் சைவத்தின் புனிதமான பண்பாட்டு பாரம்பரியத்தை போற்றுகின்றன. தலைமுறையாக கையளிக்கப்பட்ட உன்னத போதனைகளையும் விழுமியங்களையும் சுவாமி உண்மையுடன் முன்னெடுத்து சென்றுள்ளார். பண்டைய ஆன்மீக உண்மைகளை அனைத்து வயதினரையும் ஊக்குவிக்கும் சமகால பார்வையுடன் இணக்கமாக கலந்துள்ளார். தமது தெய்வீக பணிகளின் மூலம் அவர் தனிநபர்களை உள்ளுக்குள் மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் ஒற்றுமை, பண்பாட்டு பெருமிதம், கருணை மற்றும் பகிரப்பட்ட மனிதநேய உணர்வையும் வளர்க்கின்றார். ஒவ்வொரு செயலிலும் அவர் ஒரு வழிகாட்டும் ஒளியாக பிரகாசிக்கிறார். ஒவ்வொரு ஆன்மாவையும் முருகப்பெருமானின் திருவடிகளுக்கு இட்டுச் செல்லும் 3 உன்னத வழிகளான பக்தி யோகம், ஞான யோகம், கர்மயோகம் ஆகிய புனித பாதைகளில் நடக்குமாறு அனைவரையும் ஊக்குவிக்கின்றார். சுவாமி முதல் நாள் அன்று தொடங்கிய இனிய வாழ்க்கைக்கு இனிய திருமுறை என்ற தலைப்பில் திருமுறைகளின் அருள் வழிகாட்டுதலால் எவ்வாறு இனிய வாழ்க்கையை நடத்தலாம், மன அமைதி பெறலாம், நற்குணங்களை வளர்த்துக் கொள்ளலாம் என்று கூறினார்கள். ஞாயிற்றுக்கிழமை அன்று சிறுவர்களுக்கான பன்னிசை பயிற்சி, இளம் தலைமுறையினருக்கு திருமுறை இசை, மரபு, பக்தி பாடல்கள், தமிழ் மரபு ஆகியவற்றை அறிமுகப்படுத்தும் பயிற்சி நானும் 1ஆம் வகுப்பில் ஜாயின் பண்ணிவிட்டேன் அன்று. முருகப்பெருமானின் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 7:30க்கு அவர்கள் கொடுத்த அதுதான் எனது மாற்றத்தை உருவாக்கியது. வெற்றி தரும் வேல்மாறு பதியம். முருகப்பெருமானின் வேலின் மகிமை, தடைகளை வெல்லும் சக்தி, வாழ்க்கையில் வெற்றியை பெறும் ஆன்மீக வழிமுறைகள் குறித்து உரை. நீங்கள் அந்த சொற்பொழிவை கேட்டீர்கள். முருகப்பெருமானின் அருளை மிக வேகமாக பெறுவதற்கு உதவும் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் வேல்மாறு மந்திரமாகும். முருகப்பெருமானிடம் என்ன வேண்டுதல் பற்றி இந்த பாடலை தொடர்ந்து தினமும் படிக்க வேண்டும். அவர் சொன்னார், தொடர்ந்து படித்துக் கொண்டிருந்தால் 10 நாட்களிலேயே உங்களின் வேண்டுதல் அல்லது கோரிக்கை சரியானதுதானா, நீங்கள் சொல்ல வேண்டியது சரியான பாதை எது என்பதை உங்களுக்கு புரிய தொடங்கும். அது ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தகவலாக எனக்கு அமைந்திருந்தது. நான் உங்களுடைய நேரத்தை வீணாக்காமல் இன்று திருமண தடை நீங்கவும், நிறைவான மனவாழ்வுக்கான திருமுறைகள், திருமந்திரம், மனநிறைவு, நல்லொழுக்க, ஆனந்தமான வாழ்க்கை, இறை உணர்வு ஆகியவற்றை வளர்க்கும் அருமையான நிறைவு சொற்பொழிவு. இன்றைக்கு தான் அந்த ஃபினாலையை பார்க்க போறீங்க. எல்லாரும் அந்த எனர்ஜியை பார்ப்பீங்க, அந்த ஆத்மீக சக்தியை பார்ப்பீங்க. வெற்றிவேல் முருகனுக்கு பத்தாது, கேட்கவில்லை, வெற்றிவேல் முருகனுக்கு என்று சொல்லிக்கொண்டு நான் இப்பொழுது சுவாமியை அழைக்கின்றேன். நமது சைவ மன்றத்தின் உபதலைவர் கிருஷ்ணபாலன் அவர்கள் எங்களுடைய சுவாமிகளை வரவேற்று அவருக்கு ஒரு மாலை அணிவித்தார். தென்னாருடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு பொழியற்கோன் வெப்பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழித் திருநாவலூர் வண்தொண்டற்பதம் போற்றி, ஊழி மலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. பிடியதன்னூறு உமை கொடமிகு கரியது, பிடியதன்னூறு
கண்ணூறு கடி கொடுத்தனதடி வழி கடுமவரிடம் கடி கணபதி வர கடி கணபதி வர அருளினல் மீது கொடை கடி வினபதி கடிவல முறை கடி கணபதி வர அருளினல் மீது கொடை கடி வினபதி கடிவல முறை எல்லாம் வல்ல செந்தில் கந்தவேளாம் முருகப்பெருமானுடைய பெரும் கருணையினால் அம்பலத்தில் ஆடுகின்ற எல்லாம் வல்ல சிற்சபேசன் ஆனந்த நடராச பெருமானுடைய பெரும் கருணையினால் இன்றைய நாள் ஒரு புண்ணிய திருநாள், நல்ல நாள், சிறந்த பொன்னாள். பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்று சொல்லுவார் நாவுக்கரசர். இறைவனை பற்றி பேசாத நாள், இறைவனை பற்றி சிந்திக்காத நாள், இறைவனோடு இரண்டர கலக்காத நாள், அந்த நாள் கெட்ட நாள் என்று சொல்லுவார் சுந்தரமூர்த்தி சுவாமி. ஓவும் நாள், உணர்வு அழியும் நாள், உயிர் போகும் நாள், இட்ட நும்மடி ஏத்தும் நாள் நல்ல நாள், இகழ்ந்திட்ட நாள், மறந்திட்ட நாள் கெட்ட நாள். சுந்தரர் சொல்றார், இறைவனுடைய நாமத்தை சொல்லாத நாள் அந்த நாள் நமக்கு நன்றாகவே அமையாது. நாளும் நாளும் நன்மையை பெறுவார்களே என்று சொல்லுகிறது நம்முடைய தமிழ் வேதம். இறைவனால் விரும்பி கேட்கப்பட்டது இத்திருமுறைகள். 1300 ஆண்டுகளுக்கு முன்பதாக மையலாய் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே என்னை தடுத்து ஆண்டு அருள் செய் என கைலாயத்தில் ஒரு காட்சி. தீதில்லாத திருத்தொண்ட தொகை இந்த உலகத்திலே கிடைப்பதற்கு போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் நன்னினார். இந்த பூலோகத்தில் தான் நமக்கு பசி, உறக்கம், ஆண் பெண், இவர் வேண்டியவர், இவர் வேண்டாதவர், இவர் இன்னார், இவர் இனியவர், இந்த வேறுபாடெல்லாம் நமக்கு இங்கே தான் தெரியும். ஆனால் நம்முடைய கைலாயத்திலே இறைவன் வாழக்கூடிய இடத்திலே அந்த எண்ணம் வராது. அதற்கு உதாரணம் இங்க இருக்கிற கைலாயத்திலே அந்த எண்ணம் வராது. பூலோகத்தில் இருக்கிற கைலாயம் மட்டுமல்ல, எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் உங்கள் மனம் வேலை செய்யக்கூடாது. கோயிலுக்கு போனால் மனம் வேலை செய்யக்கூடாது, மனம் அப்படியே நின்று விட வேண்டும். நம்ம நிறைய ஒரு பழனிமலைக்கோ ஒரு பெரிய கோயிலுக்கோ போகும்போது நிறைய லிஸ்ட் எழுதுவோம். இதெல்லாம் கடவுள்கிட்ட போய் கேட்கணும். திருப்பதிக்கு இங்கேருந்து புறப்படுவான், பாத யாத்திரையாக போய் பெருமாள் முன்னாடி நின்று இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு வீட்டில் உட்காந்து பிளான் பண்ணி கணவன் மனைவி 2 பேரும் உட்காந்து ஒரு லிஸ்ட்டை எழுதுவாங்க. எல்லா அர்ச்சனை செத்து போன அப்பாவிலேருந்து எல்லா பேரையும் எழுதி
அவர் பேர் என்ன, அர்ச்சனை, நட்சத்திரம்லாம் எழுதி இதெல்லாம் போய் பெருமாள்கிட்ட போய் கேட்டணும் அப்படின்னு உள்ளே போவான். ஆனால் பெருமாளை பார்த்தா எதை பற்றியுமே கேட்காம ஒன்னே ஒன்று தான் கேட்கும், அவன் ஜெருகண்டி ஜெருகண்டிம்மா. என்னிடத்துல ஒருத்தர் திருப்பதிக்கு ரொம்ப தேவஸ்தான ட்ரஸ்டி, நல்ல அன்பர். நான் திருப்பதிக்கு இன்னும் போனது கிடையாது இன்ன வரைக்கும். ஆனால் லட்டு மட்டும் மாதம் மாதம் வந்துடும். பெருமாள் என் மேல் ரொம்ப அன்புடையவர். தாய் மாமா இல்லையா, நமக்கெல்லாம் தாய் மாமா யாரு? அம்பிகையினுடைய சகோதரரும் நமக்கு தாய் மாமா தானே. இப்போ அதுலேயே பிரச்சனை வந்துருச்சு. லட்டுலேயே மாட்டு கொழுப்பு சேர்த்த லட்டு, கொழுப்பு இல்லாத லட்டுன்னு இப்போ வந்துட்டுது. இப்படி இங்கே எப்படி ஃபேட் இல்லாத மில்க்கு, ஃபேட் இல்லாத அப்படின்ற மாதிரி எருமை மாட்டு பால், ஜெர்சி பால் இந்த மாதிரி திருப்பதியில் நெய்யிலேயே பிரச்சனை. அதனால பிரசாதம்னு சாப்பிட்றதுக்கே பயமா இருக்கு, என்ன பண்றது அப்படின்ட்டு. உடனே ஒரு அன்பர் என்ன பண்ணார், இந்த சென்னையில இருந்து நடந்தே போவாங்க திருப்பதிக்கு. அவங்களுக்கு சிறப்பு சலுகைலாம் கொடுத்து தரிசனம் பண்ண சொல்லுவாங்க. அதுல அவர் போய் தரிசனம் பண்ணார். போயிட்டு பிரசாதம்லாம் எடுத்துட்டு வந்தார். என்னையா பெருமாளை பாத்தியா, எப்படியா இருக்கிறார் அப்படின்னு கேட்டார். ஒண்ணுமே தெரியலைங்க, ஒரே கண்ணங்கரேன்னு இருந்தார் பெருமாள். உள்ள பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியல. என்னையா இப்ப நல்லா உத்து பார்த்தியா, தரிசனம் பண்ணினியா அப்படின்னு. நல்லா பார்த்தேன், ஒரு செகண்ட் தான், வித்தின் செகண்ட், ஒரு செகண்ட்ல என்ன வெளியே போக சொல்லிட்டான். சரி என்னதான் பார்த்தேன் அப்படின்னு. நல்ல பல பலன்னு வெள்ளை வெள்ளையன்னு தெரிஞ்சுது, பல பலன்னு ஒரு பட்டு கரை தெரிஞ்சுது அப்படின்னு. என்னையா அப்படின்னு. நான் உள்ள போய் பெருமாளை பார்த்தேன், அதுக்குள்ள பட்டாச்சாரியார் திரும்பி நின்னாரு. அவர் பின்னாடி முதுகுதான் பார்த்தேன், கீழே வால்கோமன் இருந்தது. அதை பார்த்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பெருமாள் எப்படி இருக்கிறாருன்னா நல்ல பட்டக்கரையா இருந்தாரு. இந்த மெக்காவுக்கு போய் முண்டி பக்கரிக்காலில் விழுந்த கதையா, ஐயா திருப்பதிக்கு போய் கடைசியில் போய் அவன் முன்னு பின்னாடி போய் பார்த்துட்டு வந்திருக்கிறியா ஐயான்னா, நான் திருப்ப அடுத்த மாதம் போவாங்க அப்படின்னு சொன்னான். கோயிலில் போனால் தயவு செய்து சுவாமியை சில பேர் கண்ணை முடிக்குவான். கஷ்டப்பட்டு சித்தி முருகனை பார்க்க வரவன் நேராக வந்து அர்ச்சனை பண்ணி கண்ணை முடிக்குவான். கண்ணை மூடவா முருகன்கிட்ட வந்தோம். நல்ல கண்ணை திறந்து முருகனுடைய ஒவ்வொரு அவயங்களாக தரிசனம் செய்ய வேண்டும் என்று நம்முடைய புராணங்கள் சொல்லுகிறது. கண்கால் காண்மின்களோ கரை கண்டன் நஞ்சுண்ட பெருமானுடைய திருவடியை கண்கால் கண்ணால் காண்மின்களோ. வயசு ஏற ஏற கண்ணினுடைய ஒளி மங்கும். ஆனால் நல்ல கண்கள் இருக்கும் பொழுதே சுவாமியினுடைய திருவடியை வணங்கிவிட வேண்டும் என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லி வைத்தார்கள். எங்க கண்ணை மூடி தியானம் செய்யணும், எங்க கண்ணை திறந்து இறைவனை வழிபடணும்னு நிறைய விதிகள் இருக்கிறது. அதனாலே கோயில்ல போனா கண்ணை திறந்து இறைவனை அனுபவிக்கணும். அப்படி உங்களுடைய மனதில் எந்த விண்ணப்பம் இருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவருக்கு எல்லாம் தெரியும். வேண்டத்தக்க தருவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீயாது அருள் செய்தாய். எனக்குன்னு ஏதாவது இருந்தா பார்த்து உதவி செய். வேண்டி நீயாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டெனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. நம்ம கடவுள்கிட்ட டீல் பேசுவோம். எனக்கு இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா உனக்கு இவ்வளோ காணிக்க போடுறேன் அப்படின்னு. அந்த மாதிரி சில பேர் கடவுளையே ஏமாத்துறவனும் உண்டு. 2 பேர் கடவுள்கிட்ட வேண்டினா இறைவன் இதை செய்தார்னா நான் அவருக்கு நிறைய காணிக்கையெல்லாம் செலுத்துவேன் அப்படின்னா 2 பேரும் உண்டியில் காசை போட்டான். அந்த காலத்திலலாம் வீட்டில் உண்டியில் சேர்க்கிற வழக்கம் இருந்தது. இப்போ அந்த பழக்கம்லாம் இல்லை. அதில் சில பேர் அந்தந்த கோயிலுக்குன்னு தனித்தனியாக உண்டியில் வச்சுருப்பாங்க. திடீர்னு நம்ம கையில் செலவுக்கு பணம் இருக்காது. உடனே என்ன பண்ணுவான் தெரியுமா, ஒரு 1.25 ரூபாயை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி கடவுளே நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த உண்டியில் போய் தமான்னு தரையில் உடைச்சி எல்லா காசையும் செலவு பண்ணிடுவான். அந்த 1.25 ரூபாயும் சேர்த்து செலவு பண்ணிடுவான். இந்த கடவுள் பார்ப்பார், எதுக்குடா என் பேரை சொல்லி உண்டியில் சேர்க்கிற, எதுக்கு நீ செலவு பண்ணுறேன்னு கேட்பார்.
அந்த மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணா அந்த உண்டியில கொண்டு போனா சரி காணிக்க போடணும், போகும்போது மனசு மாறிடும், தர்மம் செய்யணுங்கிற எண்ணம் வர்றதுக்கு அந்த அதனாலதான் கர்ணன் என்ன பண்ணா, இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா ஒருத்தன் வந்து கேட்டான், கர்ணா எனக்கு உதவி செய்யணும். உடனே இடது கையினால எழுதி கொடுத்தானாம். கூட இருக்கிற அந்த குருமார்கள் சொன்னாங்களா, இடது கையில தானம் கொடுத்தா அது புண்ணியம் இல்லப்பா, அது பாவம்பா அப்படின்னு சொன்னானா. உடனே அவன் சொன்னா, இல்ல சுவாமி, நான் எழும்பி கையை கழுவுறதுக்குள்ள என் புத்தி மாறிடும், தரக்கூடாதுன்னு. நான் அவருக்கு தர்மம் தரணுங்கிற எண்ணம், நான் எழும்பி என்னுடைய கையை கழுவதற்கு முன்பதாகவே என் மனம் மாறிவிடும், அதனால் அந்த மனதோடு நான் கொடுத்தேன் என்று சொன்னான். இன்னைக்கும் இந்த பழக்கம் நிறைய பேருக்கு உண்டு. சில பேர் கோயிலில் போய் காணிக்க போடணும்னு பாக்கெட்டில் எடுப்பாங்க, எடுக்கும்போது ஒரு மனசு இருக்கும், அப்புறம் சரி எதுக்கு 10 போடுவோம் 5 போடுவோம், அப்புறம் எதுக்கு 5 2 போடுவோம், அப்புறம் எதுக்கு போடாம வந்து நமக்கு என்ன, கடைசியில் போடவே மாட்டான். இந்த இந்த ஒரு நிமிஷத்துல நம்முடைய மனம் பாருங்க தர்ம சிந்தனையை குறைத்து விடுகிறது. அதனாலதான் அருணகிரி சுவாமி சொன்னார், நொய்யில் பிளவேனும் வெயிலுக்கு இங்கு உதவாத வெற்று உடம்புன்னார். நம்முடைய நிழல் நமக்கே உதவாது. நம்முடைய நிழல் தான் கொஞ்சம் கால் சுடுதுங்கிறதுக்காக நம்முடைய நிழலை ஒதுங்க முடியுமானா ஒரு மரத்துக்கு கீழே தான் போக முடியும். நம்முடைய நிழல் நமக்கே உதவாது. அந்த மாதிரி வெயிலுக்கு இங்கு உதவாத வெற்று உடம்பை வைத்துக் கொண்டீர்களே, ஒரு நொய்யில் பிளவேனும் தர்மம் செய் என்று சொன்னவர் நம்முடைய அருணகிரி சுவாமிகள். அதனால நீங்கெல்லாம் செய்த தர்மத்தின் விளைவுதான் இந்த ஆஸ்திரேலியாவிலே மிக அழகான ஒரு திருக்கோயில், எங்களுடைய முருகப்பெருமான் சிட்னி முருகனுடைய ஆலயம் இதுவரைக்கும் செம்மையாக இப்படி நடந்து வருவதற்கு காரணம் நீங்கள் தான் காரணம். நீங்கள் தந்த அருள் கொடை, நீங்கள் வழங்கிய ஆதரவு. நீங்கள் இல்லை என்று சொன்னால், அடியார்கள் இல்லை என்று சொன்னால் ஆண்டவன் கிடையாது. அப்பேற்பட்ட அடியார்களுடைய பெரும் ஒத்துழைப்பினால், நிர்வாகத்தினால் தான் இப்படியெல்லாம் நல்ல விடயங்கள், நல்ல சத்சங்கங்கள் நாங்கள் செய்வதற்கு எல்லாம் வல்ல முருகன் எங்களுக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார். உங்களால் முருகப்பெருமான், முருகப்பெருமானால் நீங்கள். அப்படி இந்த வரலாற்றிலேயே நம்முடைய சிட்னி ஆஸ்திரேலியாவில் 5 நாட்கள் இப்படி ஒரு விழா நடப்பது என்பது எனக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. நாங்கள் தினந்தோறும் நிகழ்ச்சியை முடித்த பிறகு நம்முடைய அன்பிற்கினிய நந்திவர்மன் ஐயாவும் நானும் கதைத்து கொண்டு செல்கிற பொழுது அவர் சொல்லுவார், சுவாமி இன்று கூட்டம் வந்து விட்டது, நாளைக்கு வந்தால் நமக்கு வெற்றி. இன்று ஞாயிற்றுக்கிழமை, இன்று கூட்டம் வந்தால் சவால். இன்றைக்கு திங்கட்கிழமை, இன்று வேலை நாள், இன்னைக்கு கூட்டம் வந்து எப்படி வந்ததுன்னா இன்னைக்கு ஒரு பெரிய வெற்றி தான் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், யார் வந்தால் என்ன, வராமல் இருந்தால் நம் முருகன் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். முருகப்பெருமான் அவனுக்காக என்னுடைய பணியை செய்ய வருகிறேன். தட்சிணாமூர்த்திக்கே 4 பேர் தான் இருந்தாங்க. தட்சிணாமூர்த்தியினுடைய படத்தை பாருங்க, கீழே எத்தனை பேர் இருப்பாங்க? 4 பேர். சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சனகர்னு 4 பேர். ஆனால் நமக்கு இங்கே இவ்வளவு அடியார்கள் இருக்கிறார்களே, இதை விட ஒரு பெரிய ஒரு சிறப்பு வேண்டுமா? இன்னும் நீங்கள் நம்முடைய மேற்கத்திய நாடுகளில், அமெரிக்கா போன நாடுகளில் போனால் வெறும் 10 பேர் கூட அங்கே இருக்க மாட்டான். அது இந்த மாதிரியான ஒரு பெரிய மண்டபங்களோ ஒரு பெரிய இடமோ கிடையாது. அவரவர் வீட்டில் அடியார்களை அழைச்சி பெரிய புராணத்தை பாடுவார்கள், திருமுறையை பாடுவார்கள், ஓதுவாமூர்த்தியை அழைத்து அங்கங்கே வீடுகளில் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று நம்முடைய சைவ வளர்ச்சி, நம்முடைய ஆன்மீக வளர்ச்சி மிக அற்புதமாக இருப்பதற்கு உதாரணம், எனக்கு ஆஸ்திரேலியாவிலே சமயமும் தமிழும் இனி என்றுமே அது குன்றாது, அது வளர்ச்சியாக இருக்கும். அப்பேற்பட்ட நல்ல தலைமை நம்முடைய திருக்கோயிலுடைய இன்றைய இந்த பொழுதினுடைய தலைவராக இருந்து மிக செம்மையாக பணியாற்றி வருகிற நம்முடைய திருவாளர் பகீரதன் ஐயா அவர்கள். அந்த பேருக்கே ஒரு சக்தி உண்டு. பகீரத முனி, பகீரதன் என்கிற ஒரு பெரிய முனிவர் தன் மூத்தவர்களை எப்படியாவது சொர்க்கத்திற்கு ஏற்ற வேண்டும் என்பதனாலே கடும் தவம் செய்தார். அவர் விளைவாகத்தான் கங்கை வந்து சேர்ந்தது. கங்கைக்கு முதல் பெயர் பகீரதி என்று பெயர். அப்பேற்பட்ட பகீரதன் இல்லை என்று சொன்னால் கங்கை நமக்கு கிடைத்திருக்காது. அந்த கங்கை வந்ததனால்தான் நமக்கு விஸ்வநாதர் கிடைச்சார். விஸ்வநாதர் இல்லை என்று சொன்னால் நமக்கு பாவங்கள் கழியாது. அப்பேற்பட்ட நல்ல பெயரை தாங்கி
நல்ல நிர்வாகத்தை செய்து வருகிறார்கள் நம்முடைய தலைவர் அவர்கள். அவர்களோடு சேர்ந்திருக்கிற நம்முடைய செந்தில்குமரன் போன்ற அருமையான வழிநடத்தி இந்த 5 நாட்களையும் மிக சிறப்பாக வழிநடத்தி அதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு வடிவாக மிக செம்மையாக அதை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் நான் தெரிவித்துக் கொண்டு ஆலய நிர்வாகத்திற்கும் சைவ மன்ற பெருமக்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் மாதர்களுக்கும் எங்களுடைய சிவஞான தமிழ் பேரவை அன்பர்களுக்கும் உலக சைவ பேரவை அன்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் உறுத்தாக்கிக் கொள்கிறேன். இந்த 5 நாட்கள் நிகழ்ச்சி முடித்தாலும் எனக்கு அடுத்த சவால் மெல்பர்ன்ல காத்து கொண்டிருக்கிறது. இன்று அங்கு சென்று நான் அங்கேயும் ஒரு 3 நாட்கள் ஓய்வு இல்லாமல் நான் முடித்துவிட்டு நேராக தமிழ்நாட்டில் இறங்கின உடனே என் கையில் மை வைத்து விடுவார்கள். அதற்காகத்தான் விரைவாக செல்ல வேண்டியிருக்கிறது. ஆகையினால் அது இல்லாமல் எங்களுடைய குருநாதர் என்னுடைய ஞான ஒளி ஞானசம்பந்த பெருமானுடைய பிறந்த நாள், அவதார திருநாள், அவர் ஞானப்பால் உண்ட நாள் சித்திரை திருவாதிரை. அவர் என்னைக்கு பிறந்தாரோ அன்னைக்கு தான் ஞானப்பாலும் உண்டாராம். பிறந்த நாள் அன்னைக்கு சுவாமி ஞானப்பாலை கொடுத்தாராம். வருகின்ற புதன்கிழமை அன்று அந்த சித்திரை திருவாதிரை ஞானப்பால் பெற்ற விழா மிக சிறப்பாக நம்முடைய ஆதீனத்திலே எல்லோருக்கும் ஞானப்பால் வழங்குகிற ஒரு பெரிய விழாவாக அது நிகழ இருக்கிறது. அந்த விழாவை முடித்துவிட்டு அடுத்த நாள் நாவுக்கரசருக்கு சூலப்புரி இடபக்குறி குத்திய தலம் தூங்கானை மாடம், அங்கே நிகழ்ச்சியை நாங்கள் துவங்கி வைக்க போகிறோம். அந்த கோவிலில் தூங்கானை யானை படுத்திருக்க மாதிரியே அந்த கோயில் இருக்கும். பெண்ணாகடம்னு பேர். அந்த கோயிலில் பெரிய உற்சவம். 3000 ஆண்டுகள் பழமை வந்த சுவாமி தூங்கானை மாட சுடற்கொழுந்தேன்னு சொல்லுவார். அங்கே தான் நாவுக்கரசருக்கு இடப குறியும் சூலக்குரியும் குத்தினாராம். அந்த திருவிழா நடக்கு. அதை துவங்கி வைத்து விட்டு பிறகு திருவானைக்காவலில் ஆனைக்கானனுடைய ஆலயத்தில் 63 நாயன்மார்கள் புறப்பாடு மிக செம்மையாக நிகழ இருக்கிறது. அதை முடித்த பிறகு திருவாரூர் திருத்தலத்திலே 27ஆம் தேதி ஆரூர் பெருமானுடைய தரிசனம், அர்ச்சனை வழிபாடு. அன்று மாலை நாகப்பட்டினத்தில் சுந்தர பெருமானுக்கு பொன்னை அள்ளி வழங்கிய நாகை காரோணருடைய தலத்திலே தரிசனம். பிறகு 27லிருந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருவடியிலே அங்கே அமர்ந்து சித்ரா பௌர்ணமி அன்று மாபெரும் திருவாசகம் முற்றுதல் 5000 அன்பர்கள் ஒன்று கூடி திருவாசகத்தை சித்ரா பௌர்ணமி அன்று பாட இருக்கிறார்கள் அண்ணாமலை அண்ணல் திருவடியின் கீழே. இப்படி தொடர்ந்து எனக்கு ஓய்வில்லாமல் சைவ பணியை வழங்கி கொண்டிருக்கிறார் சுவாமி. அவரை விட்டா எனக்கு கதி கிடையாது, என்னை விட்டா அவருக்கு கதி கிடையாது. நான் தான் என்னுடைய லீடர், அவர் தான் அவருக்கான கொள்கை பரப்பு செயலாளர், நான் ஒருவன் தான் இருக்கேன். அவனுக்கு பணம் தரல அந்த முதலாளி. நாளைக்கு வா நாளைக்கு வா நாளைக்கு வான்னு சொன்னா இவனுக்கோ வீட்டில் கஷ்டம், பிள்ளைக்கு பால் வாங்க வழி இல்லை. இவன் தமிழ் படித்தவன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நேராக வந்தா நாளைக்கு வாப்பான்னு கால் மேல் காலை போட்டுக்கொண்டு தமிழ் பாடியவனை, தமிழ் புலவனை வாசலிலே வைத்துக்கொண்டு விரட்டினான். இவனுக்கு தன்மான உணர்ச்சி ஏற்பட்டது. உடனே ஒரு காகிதத்தை எடுத்தான், ஒரு பேனாவை எடுத்தான், திருன்னு எழுதினான். எழுதி வச்சுட்டு கிளம்பிட்டான். அங்கிருந்து அந்த முதலாளி வந்து என்னமோ தெரியலையேன்னு பேப்பர் எடுத்து பார்த்தா முகமெல்லாம் வேத்து போச்சு. மிக கடுமையாக எழுதினான். தாயால் பிறந்தேன், தமிழால் வளர்ந்தேன், நாயே நீ யார் என்னை போவென்று சொல்வதற்கு என்று எழுதி வைத்தார். தாயால் பிறந்தேன், தமிழால் வளர்ந்தேன், நாயே நீ யார் என்னை போவென்று சொல்வதற்கு என்று எழுதி வைத்துவிட்டு இங்கனம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்று திராணியோடு எழுதி வைத்தான் பாரதி கண்ட புலவன். பாரதியினுடைய அவன் அணிந்திருந்த அந்த சட்டையிலே, அந்த கோச்சிலே இருக்கிற ஓட்டைகளை விட அவன் வீட்டிலே இருந்த ஓட்டைகள் அதிகம் என்று எழுதினான். காக்கை குருவிகள் எங்கள் சாதி என்று தான் உண்ணக்கூடிய அரிசியை தமிழ் பாடி வீசி எறிந்தான் பாரதி. நெஞ்சில் துணிவுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே, அவர் வாய் சொல்லில் வீரரடி கிளியே என்று சொன்னானே பாரதி. தமிழ் படித்தால் ஞானம் வரும். தமிழ் படித்தால் நாவுக்கரசருக்கு வந்த நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலையல்லோம், ஏமாப்போம், பிணியறிவோம், இடைவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை. அடுத்தது சொன்னார், தாம் யாருக்கும் தன்மையல்லா சங்கரன். ஒரு 2 பேருக்கு கண்ணில் ப்ராப்ளம், கண் ஆபரேஷன் செய்யணும்னு
ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட், நல்ல கண், பெரிய, அவர் படிச்சதெல்லாம் அமெரிக்கா, லண்டன். அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கே 3 நாள் ஆகும். இவன் ரொம்ப சிபாரிசு பண்ணி அவர்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி முன்னாடியே டோக்கன்லாம் போட்டு கண் டெஸ்ட்டுக்காக அவர் போறார். அந்த டாக்டரை பார்க்கறதுக்கு நேராக உள்ள ஏர் கண்டிஷனோட உள்ள இருக்கிற அந்த அறையில் வந்து உட்கார்ந்து இருந்தார். டாக்டர் கேட்டார், உங்க பேர் என்ன? குமரேசன். வயசு எத்தனை? 60. என்ன பிரச்சனை? கண்ணில் பிரச்சனை. சரி, இங்க ஒரு மெம்பர் தான் போட்டிருக்கு, எதுக்கு 2 பேர் வந்தீங்கன்னு கேட்டார். ஒருத்தர் தானே அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கு, ஏன்னா இவருக்கு 2 தான் தெரியுது, டாக்டருக்கே கண்ணில் பிரச்சனை. அவன் தலையா அடிச்சுக்கிட்டு இவனை வந்ததை விட நான் வேற எங்கேயாவது போய் வைத்திய பார்த்துருப்பேன்னு சொல்லி போயிட்டான். முதல்ல நமக்கு சொல்ற குருநாதரா இருக்கட்டும், உபதேசம் பண்றவரா இருக்கட்டும், நமக்கு வழிகாட்டியா இருக்கிறவர்கள் முதல்ல தைரியமா இருக்கணும், சரியா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது சரியா வராது. அது ஏதோ ஒரு கமர்ஷியல் மாதிரி, ஒரு சொற்பொழிவு மாதிரி எல்லாரும் சாப்பிட்டுட்டு கிளாப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆனால் இங்கே 5 நாளும் வந்தவர்கள் உங்கள் மனதிலே, உங்கள் இந்த 5 நாளும் இந்த கேட்ட திருமுறை சொற்பொழிவினால் உங்கள் மனதில் ஒரு எல் முனை அளவாவது, ஒரு ஊசி முனை அளவாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டதா இல்லையா என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா? சொல்லுங்கள். உங்களுடைய கரகோஷம் தான் அதற்கு ஆமாமா இல்லையா என்பது தெரியும். எனக்காக நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களுடைய முதலாளி அல்ல, என்னால் எந்த பிரயோசனமும் கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று செய்வேன், என் பார்வையில் பட்டவர்கள் யாரும் மீளவே முடியாது என்று சொல்லுவேன். நான் ஓசோ மாதிரி. அவர் சொல்லுவார், என் பார்வையில் பட்டவன் எவனும் தப்பிக்கவே முடியாது என்று சொல்லுவார். என் வார்த்தையிலே, என் பார்வையிலே பட்டவர்கள் யாரும், நான் மிஸ்மரிசம் செய்யவில்லை, கண்கட்டி வித்தை செய்யவில்லை. நான் திருமுறை என்கிற தமிழை உங்களுடைய நாக்கிலே அந்த சுவையை தட்டி விடுகிறேன். அந்த சுவையை தேடி உங்களை அலைய வைத்து விடுவேன். அந்த உணர்வை தந்தவர் என் பரம குருநாதர், சீர்காழியில் தோன்றிய தமிழாகரன், தமிழுக்காகவே வாழ்ந்த தமிழ் நற்றுணை. ஆழிவிடம் உண்டவரை அம்மை பாலமுதம் உண்டபோதே ஏழிசை வந்தமிழால் எம்மான் இவன் பெம்மான் என்று எடுத்து காட்டிய பெருமான். நற்றமிழுக்கு இந்துணை ஞான சம்பந்தன், தமிழ் சுற்றுமுற்றுமாயினான் ஞான சம்பந்தன், தமிழாகரன் ஞான சம்பந்தன். தமிழையும் தன்னையும் பிரிக்க இயலாது, நானே தமிழ் என்று வாழ்ந்து காட்டிய எல்லாமல்லையுடைய குருநாதர் ஞான சம்பந்தர். அவர் தந்த அந்த துணிச்சலின் காரணமாக சொல்லுகிறேன், ஞான சம்பந்தர் வேறு, முருகன் வேறு அல்ல என்பதை அருணகிரியார் சொன்னதை சொல்லுகிறேன். முருகனே ஞான சம்பந்தர், ஞான சம்பந்தரே முருகனாக தோன்றினார் என்பது அருணகிரியார் கூற்று. அந்த ஞான சம்பந்தர் திருவடியை வணங்கி சொல்லுகிறேன். திருமுறை தமிழை உலகெங்கிலும் பரப்ப வேண்டும் என்கிற ஒரே நோக்குதான் இந்த வழிபாட்டை நமக்கு இறைவன் வழங்கியிருக்கிறார். அதற்கு எங்களுக்கு 2 கண்கள் மாதிரி எங்களுடைய சைவ மன்றமும், நம்முடைய ஆஸ்திரேலியா சைவ மன்றமும், நம்முடைய சிவஞான தமிழ் பேரவை அன்பர்களும் எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் எத்தனை நன்றி சொன்னாலும் தகாது. இனிமேல் என்னால் இங்கு வர முடியுமா முடியாது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இந்த 2026 இந்த பராபவ ஆண்டு என் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு ஆண்டு. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஆண்டு இந்த 40வது ஆண்டு. உங்களோடு சேர்ந்து நான் முருகப்பெருமானுடைய திருவடியிலே கொண்டாடிய இந்த வருடப்பிறப்பு எனக்கு இந்த ஆண்டு மட்டுமல்ல, இனி எந்த ஆண்டும் நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன். காரணம், நான் உங்களோடு இருந்து கொண்டாடி இருக்கிறேன் அந்த விழாவை. நல்லவர்களோடு, உண்மையான அடியார்களோடு நான் இந்த விழாவை கொண்டாடி இருக்கிறேன். ஆக அப்பேற்பட்ட இந்த வழிபாட்டை நீங்கள் ஐயா சொன்னது போல இந்த 5 நாளும் இந்த அரங்கம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. எத்துணை வேலை இருந்தாலும், எத்துணை பலு இருந்தாலும், எத்துணை சிரமங்கள் இருந்தாலும் அன்பர்கள் அடியார்கள் திரளாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற ஒரு காட்சியை, மிக அற்புதமான இந்த காட்சியை அன்பர்கள் கண்டு மனம் மகிழ்கிறார்கள் என்று நான் எண்ணுகிறேன். முதல் நாள் வந்தவர்கள் 2வது நாள் வந்தார்கள். சில பேர் வர முடியாத சூழ்நிலை,
அப்படி வர முடியாத அன்பர்களுக்கெல்லாம் இங்கு நடக்கிற நிகழ்ச்சிகளை மிக அழகாக ஒளிப்பதிவு செய்து நல்ல ஒலியோடு நல்ல ஒளியோடு அதை மிக செம்மையாக நம்முடைய சிட்னி ஸ்ரீ அவர்கள் அதை சிறப்பாக செய்து வருகிறார்கள். அவர் ஆஸ்திரேலியாவுடைய நேரம் சரியாக அதிகாலை 4 மணி அளவிலே அதை வெளியிடுவார். நான் நினைப்பேன் அவர் தூங்குறாரா இல்லையான்னு தெரியலையே. அப்படி ஒரு ஆர்வத்தோடு உலகெங்கிலும் இருக்கிற அடியார்கள் அவர்களால் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு வர முடியாது, வர இயலாது. ஆனால் அவர்கள் இங்கு நடக்கிற இப்படி ஒரு சைவ மன்றம், இப்படி ஒரு மேடை, இப்படி ஒரு அடியார்கள் இருக்கிறார்களா என்று எல்லோரும் கேட்கிறார்கள். உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள், உலகம் முழுக்க இருக்கிற அடியார்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பெருமையெல்லாம் சைவ மன்றத்தை சாரும், நம்முடைய அடியார்களுக்கு சாரும், நம்முடைய சிவஞான தமிழ் பேரவைக்கு சாரும், உலக சைவ பேரவைக்கு சாரும் என்று சொல்லி நான் நேரத்தை கடத்தாது. எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு மிக மிக கடுமையான ஒரு தலைப்பு, எனக்கு சம்பந்தமில்லாத தலைப்பு. மனைவியோ பெருவிலங்கு, பிள்ளையோ சுல்லாணி, சுல்லாணி 2 சுகம் பெறுவது எக்காலம். இந்த உலகத்துல எல்லாரும் நினைக்கிறோம் பெண்கள் வேறு ஆண்கள் வேறுன்னு. இல்லவே கிடையாது. ஒவ்வொரு ஆண்குள்ளையும் ஒரு பெண் இருக்கான், ஒவ்வொரு பெண்குள்ளையும் ஒரு ஆண் இருக்கிறான்னு நான் சொல்லல, சுவாமி சொல்றார், அர்த்தநாரியாக சொல்லுகிறார். மகாவிஷ்ணு என்ன பண்ணுகிறார், தன் மனைவியை எங்க வைத்தார் தெரியுமா? இடது மார்புல வச்சார். அதனாலதான் எல்லாருக்கும் இந்த பாக்கெட் இங்க வச்சிருக்கிறோம், காசு வைக்கிற. அடிக்கடி அட்டாக் வர இடமும் அதுதான். இப்பெல்லாம் பணம் வைக்க வேண்டியதுல கார்டு தான் வைக்கிறோம். ஸ்வப்பிங் பண்ற கார்டு, அந்த கார்டு தான் உள்ள வைக்கிறதுக்கான இடம். இப்ப அங்க வைக்கிற எல்லா பேரும் பணத்தை இங்க வைக்கலாம். என்னைக்கு பணத்தை இங்க வைக்கிறான்னா அன்னையோட தொலைஞ்சு போச்சு இந்த பின்னாடி வைக்கிற வழக்கம். காசை எங்க வைக்கணும்னு இந்த மார்வாடிகள்லாம் தப்பா நினைச்சிடப்படாது. தீபாவளினா பணத்தை வாங்கி பணத்தை எடுத்து இப்படி அடிச்சு கீழே அடியில கொடுத்து உட்காருவாங்க. மகாராஷ்டிராக்கெல்லாம் போனீங்கன்னா. ஆனா அவங்கள்ட்ட தான் பணம் கொட்டுது. நம்ம பணத்தை எடுத்து சாம்பிராணி போட்டு ஊதுபத்தி போட்டு அம்மா தாயே மகாலட்சுமின்னு அடுத்த நாள் தொடச்சிக்கிட்டு ஒண்ணுமே இல்லாம ஓட்டாண்டியா உட்கார்ந்துருக்கிறோம். எதை நீங்கள் வேண்டாம் என்று வெறுக்கிறீர்களோ அதுதான் அதிகமாக வரும். எதை விரும்புகிறீர்களோ அது விலகி போகும். விரும்பி வந்தால் விலகி போகும், விலகி வந்தால் விலகி போகும் என்று சொன்னார். அந்த மாதிரி இந்த பணத்தை, அதனாலதான் மகாலட்சுமியை மகாவிஷ்ணு இந்த இடத்துல வைத்தார், இடது மார்பில வைத்தார் மகாலட்சுமியை. பிரம்மா தன்னுடைய மனைவியை வைத்தார், நாக்குல வச்சார். எனக்கு பதிலா நீ பேசு, நான் பேசினா வம்புல மாட்டிக்குவேன். சில பேர் மனைவியை பேச விட்டு அமைதியா இருந்துருவான். நீயே பேசுமா. அந்த அம்மா சொல்ற, நான் பாத்துக்கிறேன், ஏன் அமைதியா இரு, நீ எதுவும் பேசிடாத, வாயை திறந்த தொலைச்சு விட்டேன். சரிம்மா உத்தரவு. இது பிரம்மாவோட கதை. ஆனால் நம்முடைய சுவாமி இருக்கிறாரு, எல்லாம் வல்ல இறைவன், கைலை நாதன், சடையார் புனல் உடைய பெருமான், உலகத்திலேயே சரி பாதியாக ஆண் பாதி பெண் பாதியாக 50-50 என்று சொல்லக்கூடிய மஸ்கா சஸ்கா என்று சொல்லக்கூடிய 50-50 பிஸ்கட் மாதிரி, நீ உனக்கு 30 கிடையாது, எனக்கு 70 கிடையாது, உனக்கு 20 கிடையாது, உனக்கு எனக்கு 80 கிடையாது, நான் பெரியவன் கிடையாது, நீ சிறியவள் கிடையாது, என்னில் பாதி நீ, உன்னில் பாதி நான் என்று உலகத்திற்கு ஆண் பாதி பெண் பாதியாக சரிசமமாக வழங்கிய ஒரே தலைவன் சிவன். அப்பா அப்படின்னா புள்ள அதை விட மோசமான ஆளு. அவன் ஒரேடியா காலிலேயே விழுந்துட்டான், வள்ளி காலிலேயே. வள்ளி பாதம் வருடிய மணவாளா. உலகத்திலேயே ஒரு பெரிய குலத்துல பிறந்தவன், ஒரு காட்டுவாசியாக வேடச்சியாக ஒரு மானின் வயிற்றில் பிறந்த வள்ளியை மணப்பதற்காக இவ்வளவு சிரமப்பட்டு முருகன் போய், நான் தான் முருகன் சொன்னா அவன் கொடுத்துருவான் பிள்ளைய. அப்பா நீ எவ்வளவு பெரிய ஆளு, நாங்க சாதாரண ஆள், நீ ஒரு வார்த்தை. ஆனால் அந்த வள்ளியை காந்தர்வ திருமணம் செய்யணும் என்பதற்காக, உலகத்திலே ஏற்றத்தாழ்வை நீக்க வேண்டும் என்பதற்காக உயர்ந்த கடவுள் தாழ்ந்த இடத்திற்கு உருமாறி சென்று வேங்கை மரமாய் கிழவனாய் வேடுவனாய் சென்று வள்ளியை கெஞ்சி கூத்தாடி திணைப்புணம் காத்த அன்னை வள்ளி பிராட்டியை மனம் முடித்த மணாளன் நம்முடைய சுப்பிரமணியன், எல்லாம் வல்ல குகன் கந்தன்.
அதனால கடவுளுக்கு எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லை என்பதை உணர்த்துவதற்காகவே நம்முடைய முருகன் வந்தார். நிறைய பேருக்கு முருகனுக்கு 2, சிவனுக்கு 2ங்கிறான். நம்மளும் வச்சுக்க வேண்டியதா 2, 3 ஒண்ணுக்கே வழி இல்லை. எங்க பேர் நம்முடைய சிறுமூலை பெருமூலை என்பதை சொல்வதற்காக, கிரியாசக்தி ஞான சக்தியை சொல்வதற்காகத்தான் வள்ளி தெய்வானை சித்தி புத்தி என்கிற இடம் இருக்கே தவிர, இதை நம்ம மாதிரியான இல்லற வாழ்க்கைக்காக இந்த நாடகம் எல்லாம் இல்லை. இதெல்லாம் நிறைய புராணங்கள் படிக்க வேண்டும். நாங்கள் தான் புராணம் படிப்பதில்லை. ஒரு சரியான இந்து சமயத்தை பின்பற்றுவோம் தான் நம்முடைய இந்து தர்மத்தை நாங்கள் இழிவாக பேசுகிறோம். புராணத்தை ஏற்றுக்கொள்வது இல்லை. அதனால இனிமேல் வரக்கூடிய காலங்கள் மிக பொற்காலம். இனி நிறைய எழுச்சி, நிறைய இளைஞர்கள் பார்க்கிறார்கள். நிறைய இளைஞர்கள், வயது வந்தவர்கள், சிறு பிள்ளைகள் இப்பொழுது தேவாரம் திருவாசகம் படிக்கிறார்கள். உணர்ச்சி பூர்வமாக சொல்லுகிறார்கள். திருவாசகம் முற்றவர் சொல்லுகிறார்கள். நேற்று கூட நாங்கள் பார்த்தோம். எல்லோரும் இளைஞர்கள், சிறு பிள்ளைகள். அவர்கள் மிக வடிவாக, மிக சிறப்பாக வந்து அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட அந்த திருமுறைகள் எல்லாம் அவர்கள் சொல்லி கேட்கிற பொழுது நமக்கு மிக மிக ஆனந்தமாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, அது ஓரங்க நாடகம், நாட்டிய நாடகம் போன்றவற்றை எல்லாம் அவர்கள் செய்து காட்டி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய புராணத்தை இயலிசை நாடகமாக அவர்கள் செய்து காட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆக நான் சொன்னேன், உடனே இந்த 2 பேர் என்ன பண்ணினா, கடவுளுக்கு காணிக்கை போடணும்னு அங்கே தானே விட்டேன். ஆமாம், அந்த காணிக்கை போடணும்னு ஒருத்தன் சொன்னா, ஒரு சின்ன வட்டம் போட்டான். கீழே தரையில் வட்டம் போட்டு, அப்பா முருகா, சிட்னி ஆண்டவா, நான் காசை மேலே தூக்கி போடுறேன். இந்த வட்டத்தில், இது வாரியாசாமி சொன்ன கதை, இது பின்னாடி திரைப்படத்தில் வந்துருச்சு, அது வேற. இந்த காசை நான் மேலே வீசுகிறேன். அந்த வட்டத்தில் எந்த காசு விழுதோ அதை எடுத்து நான் உண்டியில் போடுறேன்னா, இப்படி மேலே வீசுனா ஒரே ஒரு காசு வந்து விழுந்தது. அதை எடுத்து உண்டியில் போட்டான் அந்த பக்தன். இந்த 2வது, இது விடாக்கண்ணன் கொடாக்கண்டன். இவன் விடாக்கண்டன், அவன் கொடாக்கண்டன். அவன் சொன்னான், இந்த வட்டமெல்லாம் போட்டு நான் சுவாமியை குறுக்கவில்லை. நான் காசை அப்படியே தூக்கி போடுவேன். அவர் வானத்துல இருந்து எதை வேணுமோ அப்படியே பிடிச்சுக்குவார். மிச்ச மீதி எனக்கு தருவார் அப்படின்னா. கடவுளையே ஏமாற்றுகிற வழக்கம் இன்றும் இருக்கிறது. ஆனால் நான் நினைக்கிறோம் கடவுளை ஏமாற்றுகிறோம் என்று சொல்லி. கடவுள் நம்மிடம் விரும்புவது ஒன்றே ஒன்றுதான், உண்மையான அன்பு, உண்மையான தமிழ், உண்மையான வழிபாடு. நாம் தருகிற தங்கமோ வைரமோ அவனுக்கு தேவையில்லை. ஆக இறைவனுக்கு உண்மையான ஒன்றே ஒன்று திருமுறை பாடல்கள், ஒரே ஒரு திருப்புகள். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், முருகன்ட்ட போய் நீங்க ஒரு திருப்புகள் பாடினா போதும். பக்தியால் யான் உன்னை பல காலம் பற்றியே மாத்திரு புகழ் பாடி, பக்தியால் யான் உன்னை பல காலம் பற்றியே புகழ் பாடி முத்தன மாறனை பெருவாழ் முத்தியே சேர்வதற்கு அருள்வாயே உத்தமதான சற்குணனேய ஒப்பிலாமணி திரிவாச இத்தக ஞான சத்திரி பாத வெற்றி வேலாயுத பெருமாளே, வெற்றி வேலாயுத பெருமாளே, வெற்றி வேலாயுத பெருமாளே. ஒரு திருப்புகள். அவன் திருமுன்பு நின்று ஒரு திருப்புகள் இல்லைன்னா ஏதாவது ஒரு கந்தர் அனுபூதி.
என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தித்து எனையார் கந்தா கதிர்வேலவனி உமையால் மைந்தா மறைநாயகனே 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 உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புதனே குருவாய் கருவாய் அருள்வாய் புதனே குருவாய் அருள்வாய் அருள்வாய் புதனே. இதெல்லாம் வாயில நுழையாது சாமி. சரிப்பா. ஓம் சரவண பவா. நாங்க சரவண பவன் ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோமே தவிர சரவண பவான்னு சொல்ல மாட்டோம். அதனால வேற ஏதாவது எளிமையா இல்ல அடுத்த ஒரு மந்திரம் இருக்கு. ஆறுமுகம் 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 பாகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதவி துணையதென்று நாளும் ஏறுமையில் வாகன புகா சரவணாயனது என்று நாளும் ஏறுமையில் வாகன புகா சரவணாயனது நல்ல ஏறுமயில் வாகன குக சரவணா சரவணா எனது ஈசா குக சரவணா எனது நன்னா நன்னா மொழியால் உம்மை பங்கரோ பண்ணின்னே மொழியால் உம்மை பங்கரோ மண்ணினா பலம் செய் மறை காடரோ பண்ணின்னே மொழியால் உம்மை பங்கரோ மண்ணினா
4 வரியில நாவுக்கரசர் பாடி வச்சிருக்கிறார். நீங்க மாதர் பிறை கண்ணியானை பாட வேண்டாம், சுண்ணவன் சந்தன சாந்து பாட வேண்டாம், சொற்றுணை வேதியன் பாட வேண்டாம். 4 வரியில ரொம்ப எளிமையாக பாடியிருக்கிறார். திருக்குறுந்தொகைன்னு பேரு. ரொம்ப அற்புதமான பதிகங்கள், எளிமையான பதிகங்கள். நெஞ்சை என்ன சொல்றது, இந்த ஷார்ட் வீடியோ மாதிரி, ரீல்ஸ் மாதிரி அன்னைக்கே பாடி வச்சவர் யார்? நாவுக்கரசர். மாசில் வீணையும் மாலை மதியமும், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தந்தலும் வீசு தென்றலும் இங்கிடவே மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் இங்கிடவே மாசில் மாலை மதியமும் வீசு தென்றலும் இங்கிடவே மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே, மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே, மூசு வண்டரை மூசு வண்டு அறை பொய்கையும் போன்றதே, மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே, மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே, மூசு வண்டரை மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே, மூசு மூசு வண்டரை மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே, இணையடி மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே, ஈசன் இணையடி நீரே, ஈசன் எந்தை இணையடி நீரே. இப்படி சுண்ணாம்பு நீற்றறையில இருந்து பாடினாராம். சுண்ணாம்பு நீற்றறையில நமச்சிவாயவே ஞானம் கல்வியும் நமச்சிவாயவே நான் அறி இச்சையும், நமச்சிவாயவே நானவின்று எத்துமே, நான நாக்கு, நானவின்று எத்துமே
நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே. நமசிவாயம் சொல்லப்பா. வேதத்தின் உட்பொருள் நமசிவாயம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தெளிவா சொல்றார். மற்ற பற்றனக்கின்றி நின்றேறு பாதமே மனம் பாவித்தே. மற்ற பற்றனக்கின்றி நின்றேறு பாதமே மனம் பாவித்தே. சொல்லப்படாது. நமசிவாயம் முருகா அப்படின்னு ஆண்டவன் நாமத்தை சொல்லணுமா. சுந்தரர் சொல்ற திருவொற்றியூர்ல, வழிக்கு வீழினும் நின் திருப்பெயரல்ல மற்ற நான் அறியே மறுமாற்றம் ஒழுக்கையல் கண்ணுக்கு ஒரு மருந்து உரையா ஒற்றி ஊர் என்னும் ஊருரைவானே. ஒற்றி ஊர் என்னும் ஊருரைவானே. அப்பேற்பட்ட சுந்தரர் கைலாயத்துல ஆளாள சுந்தரர்னு பேர் அவருக்கு. ஆல சுந்தரர். ஆலம் கூட்டல் ஆலம், ரெண்டு ஆலமா. அது என்ன ஆலம் அப்படின்னா, அமிர்தம் கிடையும் போது பாம்பு வாயிலிருந்து வந்த விஷம், கடல்ல இருந்து வந்த விஷம், இந்த ரெண்டு விஷமும் சேர்ந்ததுனால ஆலாலம்னு பேரு. அந்த ஆலகால விஷத்தை சுவாமி உண்ட நாள் பிரதோஷம் இன்று. அப்படின்னா நிறைய பேர் பிரதோஷம்ங்கிற தப்பு, பிரதோஷம்னு சொல்லணும். பிர அப்படின்னா அனைத்துன்னு அர்த்தம். தோஷம்னா குற்றம். அனைத்து குற்றங்களையும் தீர்க்கிற நாள் இன்று பிரதோஷம். சுவாமி நஞ்சை உண்ட நாள். அப்படி இந்த நஞ்சை உண்பதற்காக ஒரு ஆளை அனுப்பினார். அவர் தான் சுந்தரர். அப்பா நீ போய் கொண்டு வா. பிரம்மாவும் விஷ்ணுவும் பக்கத்துல, அது வரைக்கும் பிரம்மா செக்க செவேல் இருந்தாரா, அந்த அந்த விஷ்ணு செக்க செவேல் இருந்தாரா மகாவிஷ்ணு. அந்த அந்த விஷத்துடைய அந்த விஷம் அந்த புகையை அடிச்சு கருப்பா மாறிட்டாராம். பிரம்மா பக்கத்திலேயே போகல. நமக்கு எதுக்குடா வம்புன்னு ஒதுக்கிட்டார். இருக்கிற இடம் தெரியாம இருந்துருந்தா. ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு முகம், அவருக்கு 4 முகம். நமக்கு 2 கண்ணே சரியா தெரிய மாட்டேங்குது, அவருக்கு 8 கண்ணு வேற. தசைமுகன், 4 முகன். அப்பேற்பட்டவனா ஓங்கி கொட்டுனானா முருகன். முருகன் சின்ன பிள்ளைன்னு உட்கார்ந்து வேலை வச்சு விளையாடிட்டு இருந்தாரு. இவன் ரொம்ப படிச்சவனுக்கு ரொம்ப ஆணவம் வந்துருச்சு. வந்தவன் யாருன்னு தெரிய வேண்டாமா, ஒரு வணக்கம் சொல்ல வேண்டாமா, சின்ன பிள்ளையா இருந்தாருன்னா யாரா இருந்தாருன்னா பெரியவங்களை வணக்கம், சாமியை வணங்க வேண்டாமா, நீ பெரிய மெத்த படிச்சனா அப்படியே போனா. சின்ன பொடிய ஏய் வா அப்படின்னார் முருகன். சின்ன குழந்தை. என்ன ஆணவம்? நீதான் பிரம்மனோ? ஆமா. என்ன பெரிய படைப்பு தொழில் பண்ணவனோ? அப்படித்தான் சொல்லுவார்கள்.
நீ நேற்று வந்த பிள்ளை. இந்த தாடியை பார்த்தியா, வெள்ளை வெள்ளையன்னு இருக்கு. நீங்கள் எந்த ட்ராமாவை எடுத்து பாருங்க, பிரம்மாவுக்கு தாடி கருப்பாக இருக்காது. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எவ்வளோ பெரிய மகாபாரதம் பாருங்க, அங்கே பிரம்மா வேஷம் போட வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும். ஏன்னா 1000 பிரம்மா வந்துட்டாங்க அந்த உலகத்தில். ஒரு பிரம்மாவுக்கு நீங்கள் எங்கேயாவது பிரம்மா இளமையாக காட்டுறாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். காட்டவே மாட்டாங்க. ஏன்னா பிரம்மாவுக்கு வயசு ஆக ஆக ஒரு யுகம் முடியுமா. 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினார் 6 கோடி நாராயணன் அங்கனே, ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனேன்னார். பிரம்மாவுக்கு வயசு ஆக ஆக நமக்கு இந்த யுகங்கள் முடிய போகுது என்ற அர்த்தத்தினால அப்படி சொன்னார்கள். அந்த பிரம்மா என்ன பண்ணார், நான் வயசானவன், கிழவன், அனுபவசாலி, நீ சின்ன பிள்ளை, என்ன அப்படி கூப்பிடுறிய? சரி, உனக்கு தான் எல்லாம் தெரியுமே, எங்க இந்த ஓம் என்கிற பிரணவத்திற்கு விளக்கம் சொல்லுனா. பேனாவை எடுத்து இப்படி இப்படின்னு உட்காந்துட்டு இருந்தான். அதுதான் தெரியல. ஒரு படத்துல இந்த மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மைக்கு அமைவதெல்லாம் பாகவதன் செய்த வரம். நல்ல மனைவி அமையணும். ஔவையார் வீட்டுக்கு போய் சாப்பிட போனாங்க. அந்த அம்மா அப்படியே ஈரோடு பேர் வாங்கினாலாம். வாங்க, அப்புறம் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட வந்திருக்கீங்க அப்படின்னு அப்படி பேர் அப்படி ஈர அப்படி அமுக்கினாலாம். சாப்பிட முடியுமா அவ வீட்டில்? அப்புறம் தோசை சாப்பிட்றீங்களா? இவ கையில் சாப்பிட்டோம்னா கால்ரா மட்டுமா வரும், எல்லாமே வரும். அம்மா தாயே, நான் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன், கிளம்புறேன்னா. நிறைய இடங்களில் ஹோட்டலில் சாப்பிடவே கூடாது, அது வேறு விஷயம். நதி மூலத்தையும் ரிஷி மூலத்தையும் ஆராய்ச்சி பண்ணவே கூடாது. அது தமிழ்நாட்டு ஹோட்டலில் மாவில் உப்பே போட மாட்டான். ஏன்னா அவனே உப்பு எல்லாம் போட்டுட்டு போடுவான். அப்படி பறவை பார்த்திருக்கும் ஞானிகள் பரத்தையே பார்த்திருப்பர், மற்ற பதார்த்தங்கள் பாடுறார். சிவசிவான்னு அப்படியே சாப்பிட்டுக்கணும். கங்கையில போய் அப்படி குளிக்கணும்னா பக்கத்திலேயே புணம் போகும். அங்கேயே ஒருத்தன் குளிப்பான், எல்லாம் பண்ணுவான். நம்ம விஸ்வநாதான் முழுகி எந்திரிச்சிட்டு போயிடணும். ஆனால் தண்ணி கிட்டே போகாது. அதுதான் ஆச்சரியம். வெள்ளைக்காரனா அப்படியே கலங்கி போனான். என்னடா இவ்வளவு அசூசியம் போகுது, இவ்வளவு அழுக்கு இருக்குது, பணம்லாம் போகுது, ஆனால் இந்த வாட்டர் மட்டும் 10 வருஷம் ஆனால் அப்படியே இருக்கேன்னு அவன் பயப்படுறான். காரணம், பெருமானுடைய சடையில இருந்து வருகிறது அந்த கங்கை. அதைத்தான் சொன்னேன் ஆரம்பத்தில். அப்படி ஔவையார் சொல்றாங்க, பத்தாவுக்கு ஏற்ற பதிவிரதை தானானால் சற்றேலும் எற்றேலும் கூடுமாறு இருக்கலாம், சற்றேலும் ஏறுமாறாக இருப்பார்கள், கூறாமல் சன்னியாசம் கொள், சொல்லிக்க கொள்ளாம ஓடி போயிரு. அப்படி மனைவி அமையணும். சிறு தொண்டர் மாதிரி மனைவி அமையணும். பகவதி அம்மையார் இசைஞானியார் மாதிரி மனைவி அமையணும். திலகவதியார் அம்மையார் மாதிரி மனைவி அமையணும். காரைக்கால் அம்மையார் மாதிரி மனைவி அமையணும். அந்த அம்மாவுக்கு பிரச்சனையே வீட்டுக்காரன் தான். அவர் திண்ணி பண்டாரம். காரைக்கால்ல பெரிய கோடீஸ்வரன், பரமதத்தன்னு பேரு அவனுக்கு. கல்யாணம் ஆகி அப்பதான் 6 மாசம் கூட ஆகல. அந்த அம்மா கல்யாணமே வேணான்னு சொன்ன அந்த அம்மா. பிறந்து மொழிபயின்று பின்பெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன். சின்ன பிள்ளையிலிருந்து பெருமானை வழிபட்டு சொன்னது அந்த அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். சேக்கிழார் சொல்றார், மயிலென்ன சாயல் காளையை மணந்து வைத்தார். காளமாடுக்கும் மயிலுக்கும் ஆகாது அப்படின்னு அப்பயே சொல்லி பாட்டே சொல்லிவிட்டார். மயிலை கண்டால் காளை மாடு மிரளுமே. அன்னைக்குன்னு விதி வந்தது. முருகப்பெருமானுக்கும் மாம்பழத்தால பிரச்சனை, அம்மாவுக்கும் மாம்பழத்தால பிரச்சனை. 2 இமாம் வசந்து மாம்பழத்தை கொண்டு வந்து கொடுத்தான். பிரமாதமான மாம்பழம், அதிமதுர மாங்கனி. அவன் சொல்றான், வீடக்கார கூப்பிட்டு, ஏய் மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிட வருவேன், இன்னைக்கு தயிர் சாதத்தோட இந்த மாம்பழத்தை சாப்பிடணும், தோலை சீவி நறுக்கி வெயி சொல்லிடு, அம்மாட்ட சொல்லி. அந்த அம்மா என்ன பண்ணா, 2 மாம்பழத்தை வாங்கி கழுவி பாத்திரத்துல வச்சிருந்தா. வீட்டுக்கார வருவார்னு சமையல் நடக்குது 11 மணிக்கு. நம்ம சாமி எங்க செக்க வைக்கிறோமோ அங்கதான் வருவான். மோசமான ஆளு. தபதி பிக்ஷாந்தேகி, அம்மா வீட்டுல யாருக்கா? ஒரு அடியார் வந்திருக்கிறேன், பசிக்குதம்மா. காரைக்கிழமையார் அடியார். அந்த அம்மாவுக்கு அப்படியே படப்படக்குது. ஐயோ, ஒரு அடியார் வந்திருக்கிறாரே, மணி 11 தானே ஆகுது, நான் கறி அமுது செய்யவே இல்லையே, நான் என்ன பண்றது அப்படின்னுட்டு உடனே இருக்கிற ஒரு வாழை இலையை போட்டு கொஞ்சம் சோறை வச்சு
இந்த 2 மாம்பழத்தில் அந்த அம்மா சொன்னாங்க, சரி ஒன்று வீட்டுக்காரருக்கு, நான் அவளை பாதி தானே, எனக்கு பங்கு இருக்குல்ல, என் பங்கை கொடுத்துட்றேன்னு அந்த அம்மாவுடைய மாம்பழத்தை வச்சுவிட்டு அடியாருக்கு சாப்பிட வச்சு அனுப்பிச்சாச்சு. மத்தியானம் வர்றான் பரமதத்தன். இன்னைக்கு என்ன சாப்பாடு? பருப்பு கறி, அது இது. சரி போ. அந்த மாம்பழம் கொடுத்தன என்னாச்சு? அந்த ஒரு மாம்பழத்தை எடுத்து இவன் சாப்பாடே சாப்பிடாம மாம்பழத்தையே சாப்பிட்றான். பிரமாதமா இருக்கு. அடாடா, என்ன மாம்பழம். ஆமா 2 கொண்டு வந்தனே, 1 எங்கன்னு கேட்டான். இந்த ஒரு பழம் தான் இங்க இருக்கு, இன்னொன்னு எங்கங்கிற கதை. இப்ப இந்த அம்மா ஏற்கனவே இவன் பிரச்சனை, கோயிலுக்கு போகக்கூடாதுங்கிறான், திருநீர் பூசக்கூடாதுங்கிறான், முக்கியமா தேவாரம் பாரு இடத்துக்கு போன 2 காலையும் வெட்டுவேங்கிறான். சித்தி முருகன் கோயிலுக்கு போன தொலைச்சு விட்ட உடனே, திருவாசகம் முற்றோர்னு போன இன்னையோட போயிட வேண்டியதான். எங்க ஒரு நாளாவது கோயிலுக்கு, அதெல்லாம் கோயில்ங்கிற வேலையே வரக்கூடாது. தேட்டருக்கு போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம். கோயில், ஆமாம் நீ சாமியாரா போயிடுவேன், ஆமாம் நீ சாமியாராயிரு அப்படின்னு உடனே சண்டை. இப்போ அடியார் வந்தால் சாப்பாடு போட்டேன் அப்படின்னு சொன்னா பிரச்சனை. இந்த அம்மா நேரா உள்ள போய் பெருமாளிடத்துல வேண்டினாள், சுவாமி எம்பெருமானீரே, இந்த மன வாழ்க்கை தொடர வேண்டும் என்று சொன்னால் எனக்கு இப்போ காப்பாது சுவாமி என்று கையை நீட்டினார் புனிதவதியார். கைலாயத்தில் இருந்து அதைவிட ஒரு அதிமதுர தேன் தீமாங்கனி மாம்பழம் வந்து சேர்ந்தது, கையில வந்தது. இது யோசிக்கவே கிடையாது. அந்த மாம்பழத்தை நறுக்கினார். இந்தாப்பா ஒரு மாம்பழம். இவன் ரொம்ப பிரில்லியன்ட். இவன் இந்த ஏற்கனவே இந்த மாம்பழத்தை சாப்பிட்டு இதை சாப்பிட்றான். இவன் சொல்றான், இந்த 2 மாம்பழமும் இது வேற அது வேறங்கிறான். இன்னைக்கு வரைக்கும் சில கணவன்மார்கள் தன் மனைவி சாப்பிட்டாரான்னு கேட்கறதே கிடையாது. நீ தின்னா என்ன, தின்னாம இருந்தா என்ன, நாங்க சாப்பிட்டு வந்துட்டேன், நீ படுத்துரு. முதல்ல மனைவியை சாப்பிட்டாலான்னு கேட்கலன்னா அவன் நல்ல கணவனே கிடையாதுன்னு நான் சொல்லல, நம்முடைய புராணங்கள் சொல்லுகிறது. மனைவிய இப்படி இருந்தாதான் இன்னைக்கு நீ தலைப்பே, அதனால அதான் பேசுறேன். நிறைய பேர் கல்யாணமே ஆகலைங்கிறான். எப்படி கல்யாணம் ஆகும்? சில பேர் கல்யாணம் ஆனா டிவோர்ஸ் எப்படி டிவோர்ஸ் ஆகாம இருக்கும்? என்னைக்கு இந்த செல்போன் வந்ததோ அன்னையோடவே எழுதி வச்சுக்கணும், கல்யாணம் ஆச்சுன்னா 6 மாசம் டிவோர்ஸ் நிச்சயமா வந்துடும். கணவன் மனைவி நாயன்மாருடைய வழியை பின்பற்றி, நாயன்மார்கள் எப்படி வாழ்ந்தார்கள், வள்ளுவரும் வாசுகியும் எப்படி வாழ்ந்தார்கள். வள்ளுவர் சாப்பிடும் போது ஒரு கிண்ணத்துல தண்ணியும் ஒரு ஊசியும் வைத்தார்களாம். அந்த அம்மா கடைசி வரைக்கும் வைத்தார்கள். எல்லாரும் கேட்டாங்களா எதுக்குன்னு. வள்ளுவர் சாப்பிடும் போது சாதம் கீழே விழுந்ததுன்னா அந்த சாதத்தை ஊசியிலே குற்றி அந்த தண்ணீரிலே அலம்பி அவர் சாப்பிடுவாராம். ஆனால் ஒரு நாள் கூட அவரை திருமணம் செய்த நாளில் இருந்து கடைசி வரைக்கும் அந்த ஊசிக்கும் வேலை இல்லை, அந்த கிணத்து தண்ணிக்கும் வேலை இல்லையா. ஏன்னா வள்ளுவர் அப்படி சாப்பிட்டாராம். அப்படி பத்தாவுக்கு ஏற்ற பதிவிரதை தானானால் எற்றாலும் கூடியிருக்கலாம், சற்றேலும் ஏறுமாறாக இருப்பாராகில் கூறாமல் சந்நியாசம் கொண்டு. சில பேருக்கு நல்ல மனைவி அமைஞ்சிருப்பாங்க, நல்ல கணவன் அமைஞ்சிருக்க மாட்டான். சில பேருக்கு நல்ல கணவன் அமைஞ்சிருப்பாங்க, நல்ல மனைவி அமைஞ்சிருக்காது. 2 சரியா இருந்தா பிள்ளைங்க ஒழுங்கா இருக்காது. இது 2 சரியா இருந்தா பிள்ளைங்க ஒழுங்கா இருந்தா அம்மா அப்பா ஒழுங்கா இருக்க மாட்டாங்க. ஆனா இதெல்லாம் சரியா இருந்ததுன்னா உங்களை விட ஒரு தவசீலர்கள் உலகத்துல வேற யாரும் கிடையாது. ஏவா மக்கள் மூவா மருந்து. அப்பாவுக்கு தாகமா இருக்கடா, ஒரு சொம்பு தண்ணி கொண்டு போனா எல்லாத்துக்கும் வருது, இவனுக்கு வரமாட்டேங்குதே. எல்லா பயிலுக்கும் கொரோனா வருது, அது வருது, எல்லா பயிலும் போறான், இவன் சாக மாட்டேங்கிறானே. நானும் பத்திரத்தை மாற்றி எழுதணும்னு பார்க்குறேன், வீட்டை எழுதணும்னு பார்க்குறேன், இவன் போக மாட்டேன். சும்மா தண்ணியே கொண்டு வா, அதை கொண்டு வா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கான், நான் பாட்டிக்கு வேற போகணும். இந்த மாதிரி பிள்ளைங்களை முதல்ல அடிச்சு விரட்டுங்க, தயவுசெய்து சொல்றேன். இந்த புத்திர பாசம் மிக மிக மோசமானது. தசரதனுக்கு 4 பிள்ளையை பெற்று அவனுக்கு புத்திர பாசம் போகலை. கடைசியில் பிள்ளைகளே செத்து போனான். மனைவி போனால் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், புள்ள போனால் பெற்றுக்க முடியாது. அதனால புத்திர தோஷம் மிக மிக மோசமான தோஷம் அது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய பிள்ளைய ஒழுக்கமாக சீலமாக வளர்த்தணும். அப்படித்தான் கடந்த 5 நாட்களாக நிறைய தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். ஞானசம்பந்தர் மாதிரி அவர்களுக்கு வேடமெல்லாம் தரித்து நிறைய பிள்ளைகள்லாம் தேவாரம் கேட்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலம்பரை வந்தாங்க, அதுக்கப்புறம் காணும்.
அதுக்கப்புறம் நாங்கள் கூட்டிகிட்டு வர முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்கள் பிள்ளை எல்லாம் சாமியாராக போயிடும், தேவாரம் படித்தா பண்டாரமாக போயிடும். என் பிள்ளை குடித்தா பரவாயில்ல, என் பிள்ளை சினிமா நடிகர் பின்னாடி போனால் பரவாயில்ல, ஆனால் கடவுள் மட்டும் கும்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவன் யாருன்னா உண்மையான இந்துவாக தான் நினைப்பான். ஒரு கிறிஸ்துவனோ ஒரு இஸ்லாமியனோ அப்படி நினைக்கவே மாட்டான். என் பிள்ளை நமாஸ் செய்யணும், என் பிள்ளை சர்ச்சுக்கு போகணும்னு நினைக்கிறான், என் பிள்ளை கடவுளை நம்பணும்னு நினைக்கிறான். இன்னைக்கு ஒரு சிந்து தலைவர் தர்பன் இல்லாமல் என் பிள்ளையை அனுப்ப மாட்டான். இன்னைக்கு அப்படியெல்லாம் வாழுகிறார்கள். ஆனால் நாங்கள் தான் திருநீர் பூசுவது கிடையாது, சந்தனம் வைப்பது கிடையாது, சிவசிவா முருகா என்று சொல்வது கிடையாது, சத்சங்கத்துக்கு திருமுறையை கேட்பது கிடையாது என்று சங்கல்பம் செய்து விட்டோமே. அப்புறம் எப்படி வாழ்க்கை நமக்கு செம்மையா இருக்கும்? இதெல்லாம் செய்து விட்டால் வாழ்க்கை சிறப்பா இருக்கும், மங்களமா இருக்கும். இதெல்லாம் செய்யாமல் எங்க மங்களத்தை எங்க தேடுறது? மங்கள தான் போய் தேடணும். அதனால இந்த மாங்கனியை பார்த்தா இன்னொரு மாங்கனியை, இந்த மாங்கனி இது நான் கொண்டு வந்தது கிடையாதுன்னு கேட்கிறான். அப்ப உண்மையை சொல்லுகிறார் புனிதவதியார். அப்ப மாம்பழத்தை காட்டுங்கிறா. நேரா உள்ள போய் இந்த அம்மா மாம்பழத்தை காட்டுகிறது. மீண்டும் ஒரு மாம்பழம் வருது. இவன் பயந்து போயிடுறான். இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் இப்ப நிறைய வீட்டுக்காரர் மோசம் வந்தா இந்த மாதிரி சாமி வந்துடும். டாய் இவன் பாப்புறோம், என்னடா ரொம்ப போச்சு, காளியம்மா வருது, மாரியம்மா வருது, இனிமே இவளை அடிக்க கூடாதுடா, தூங்கும் போது குரவலை நினைச்சு விடுவா, அம்மா தாயின்றுவான். இப்ப இந்த மாம்பழம் வந்தவனே இவனுக்கு பயம் வந்துருச்சு. ஆகா, இவள் சாதாரண பெண் அல்ல, தெய்வ அணங்கு என்று எண்ணினான். இவளோடு ஒன்னா போய் குடும்பம் நடத்த முடியாது அப்படின்னு விலகி போனா கடைசியில சொல்லிக்காம கொல்லிக்காம திருச்செந்தூர் பக்கம் குலசேகர பட்டத்துல ஒரு நாள் இரவு நான் வியாபாரத்துக்கு போறேன்னு புறப்பட்டா திரும்பி வரவே இல்லை. இந்த அம்மா தினந்தோறும் இப்ப மாதிரிலாம் போன் இருந்ததுன்னா நேரா கூகுள்லயே போட்டு எங்க இருக்கான்னு சர்ச் பண்ணி நேரா போலீஸை கூட்டிட்டு போய் 2 மொத்தி பேஸ்புக்ல போட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு இங்க பாரு என்ன ஏமாத்திட்டான்னு சொல்லிடும். ஆனா அன்னைக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லை. இவன் வருவான்னு இந்த அம்மா மாலை நேரத்தில் விளக்கை ஏற்றி தலையை சீவி பொட்டிட்டு பூவை வைத்துக் கொண்டு அப்படியே குந்தி உட்காந்துருப்பாங்க. இவன் என்னைக்கு வர்றது? இவன் போனா 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. விஷயம் வந்தது, உன் வீட்டுக்காரன் குலசேகரப்பட்டத்தில் இருக்கிறான், போய் பாருன்னு இந்த அம்மா வேகத்தோட கோபத்தோட போறா. ஏமாந்த கைம்பெண்ணாக போகிறாள் புனிதவதியார். குலசேகரப்பட்டம் போறா. வர்ற செய்தியை கேள்விப்பட்டான் யார்? முன்னாள் கணவன். அவன் அங்க போய் இன்னொரு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையை பெற்று விட்டா. தன்னுடைய மனைவி பெயரை புனிதவதின்னு வச்சு விட்டான். இப்ப பிரச்சனை என்னன்னா, மனைவி போனா கோவம் வந்துடும், பிள்ளை வந்தா கோவம் வராது. முதல்ல பிள்ளைய கொண்டு இப்ப காலில் விழ வச்சான். பல்லக்கில் அம்மா இறங்குறதுக்கு முன்னாடியே இவன் காலில் விழுந்தான். தாயே மன்னித்து விடு, நான் தான் முன்னாள் கணவன், உன் பெயரால் வாழ்கிறேன், உன் பெயரை என் பிள்ளைக்கு வச்சிருக்கிறேன், எங்களை வாழ்த்துன்னா. நிலைமையை பாருங்க. கொண்டவனே கைவிட்டால் இனி யாருக்கு இந்த வாழ்க்கை அமை? இப்ப சாபம் விடுவதா இல்லை அவனை வாழ்த்துவதா? இந்த நிலைமை எந்த பெண்ணுக்கு ஏற்படும்? அப்பொழுதே அம்மையார் பார்த்தார்கள், அவனை வசவு பாடாது அவனை வாழ்த்தி விட்டு இடர்களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடர் உருவில் என்பரா தெரியாடும் எம்மானார்க்கு அன்பராதி நெஞ்சவர்க்கு என்று பேய் வடிவம் பெற்ற ஒரே நாயனார் காரைக்கால் அம்மையார். சிவபெருமான் அம்மா என்று அழைத்த உரிமை பெற்றவர் காரைக்கால் அம்மையார். அந்த அம்மா கேட்டாங்க, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டே, உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி, அரவா நீ ஆடும் போது உன் அடியிற்கு இருக்க என்றார். அப்பேற்பட்ட வாழ்க்கையை தந்தவர்கள். கணவன் மனைவினா அப்படி இருக்கணும். அப்போது அடிகளார் மாதிரி கணவன் மனைவி இருக்கணும். சிறு தொண்டர் வருகிற சனிக்கிழமை குரு பூஜை. சீராலன் சிறு தொண்டன் செங்காட்டம் குடிமேய, சீராலன் சிறு தொண்டன் செங்காட்டம் குடிமேய, பேராளன் பெருமாட்டம் அருள் ஒரு நாள் பெறலாமே, பைங்கோட்டு மலர் புன்னை பறவைகள் பயப்பூர, சங்காட்டம் தவிர்த்தல் தவிரா நோய் தன்
பேரு பஞ்சமம்னு இந்த பண்ணுக்கு பேரு, ஆகிரின்னு பேரு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நிறைவா பாடிய பதிகம், கடைசி பதிகத்தை இந்த ராகத்துல தான் பாடுறார். 2 கல்யாணம் செஞ்சவர் அவரே சொல்றார், மந்திரம் ஒன்றறியே மனை வாழ்க்கை மகிழ்ந்தறியே, மந்திரம் ஒன்றறியே மனை வாழ்க்கை மகிழ்ந்தறியே, சுந்தர கேடங்களா சுந்தர கேடங்களா புரிசேசையும் தொண்டம் என்னையே, அந்தர மாலி சுந்தி அழகானே அருள் புரிந்து சுந்தர மோ நெஞ்சமே, நொடித்தான் மலை உத்தமனே, நொடித்தான் மலை உத்தமனே. எனக்கு இந்த 5 நாளும் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் நான் தேவாரத்தையும் திருப்புகழையும் பாடுவதற்கு இந்த பெரிய பாக்கியம் என் வாழ்க்கையில கிடைச்சது நான் செய்த பெரிய தவமாக எண்ணுகிறேன். இப்படி 10 மணி நேரம் நான் சுவாமியை பத்தி பாடியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். இதை விட எனக்கு என்ன பாக்கியம் வேணும்? எனக்கு நிச்சயமா நான் இறந்து போனா கைலாயத்தில் இடம் உண்டு, உங்களுக்கும் இடம் உண்டு, ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன், நீங்களும் வந்துருங்க அப்படின்னு சொன்னா, என் பேரனுக்கு கல்யாணம் ஆகட்டும் சாமி அப்புறம் வர்றேன், என் பேத்தியோட பேத்திக்கு கல்யாணம் ஆகட்டும் அப்புறம் வரேன். யமனையே தபாய்க்கிறாள் நம்மெல்லாம். சாதாரணமா யமதர்மராஜா வந்தா நான் வீட்டுக்கு, ரொம்ப நல்ல மனுஷன், எல்லாரையும் போட்டு நாய் பிடிக்கிற மாதிரி கம்பியை போட்டு பிடிப்பேன், ஆனா இவனை கொஞ்சம் மரியாதையா அழைச்சிட்டு போகணும்னு யமதர்மராஜா வந்தாராம். அப்ப அந்த அம்மாவுக்கு வயசு, அந்த ஆளுக்கு வயசு 80 வயசு. 80 வயசுல சிவசிவா சங்கரான்னு இல்லாம இன்னமும் ஆசை விடல. வயசு ஆக ஆக ஆசை அதிகமாகுது. இன்னும் 2 பங்களா வாங்கணும், கார் வாங்கணும், பணம் சேர்க்கணும், அதை பண்ணணும். ஏட்டு கணக்கை மாத்தி மாத்தி எழுதி வைத்தார் ஈசன், போட்ட கணக்கு மாறு முன்னே போய் விழுந்தார். கட்டழகு மேனியை பார் பொட்டும் பூகுமா, மேனி கட்டையிலே படுத்து விட்டால் காசுக்காகுமான்னு கேட்டான் கண்ணதாசன். வட்டமிடும் காளையை பார் வாட்ட சாட்டமா, கூனி வளைஞ்சி நெளிந்து விட்டால் உடம்பு இந்த ஆட்டம் போடுமான்னு கேட்டான். பல்வீழ்ந்து நாத்தலர்ந்து நடுக்கம் வரும், வயசு ஆக ஆக கொஞ்சம் தடுமாற்றம் வரும். அப்ப யமதர்மராஜா வீட்டுக்கு வந்தாராம். வந்தவன் தெரிஞ்சுக்கிட்டான், வந்தவர் யமதர்மராஜான்னு. ஐயா எதுக்கு வந்தீங்க? காபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா, ஒரு ஃபுல் மீல்ஸ் செய், சாப்பிட்றேன் அப்படின்னு நல்லா பாயசம் வடை எல்லாம் செஞ்சு. எதுக்கு வந்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு உன் ஆயுசு முடியுது, உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கிறேன். ஐயோ நான் இன்னும் 10 வருஷம் வாழலாம் நினை